ஒரு பிரதமர் ஒரு நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் இல்லாட்டி அந்த நாட்டினுடைய தலைவர் மாறும்போது அந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையிலிருந்து அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் பாதுகாப்பு, அந்த நாட்டினுடைய எக்கானமி இப்படிங்கிற எல்லாமே பாதிக்கும். ஒன்று பாசிட்டிவ் சைடுக்கு போகும், அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் சைடுக்கு போகும். ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாட்டினுடைய அமெரிக்காவினுடைய அதிபராக மாறிய பிறகு உலகத்தில் பல நாடுகளில் பல சிக்கல்கள் உருவாகி வருகின்றன. அதில் ரொம்பவே முக்கியம் இந்த ஏப்ரல் 2 அப்படிங்கிற டெட்லைன் தான். ஏப்ரல் 2ஆம் தேதி தான் நாங்கள் டேரிஃப், அது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் யுத்தம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களுக்கு எந்த நாடுகள் அதிகமாக வரி விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான வரியை நாங்களும் விதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதை விட ரொம்ப கூடுதலாக கனடாவின் மீது ரொம்ப கடுப்பாக இருந்தார் மனுஷன். நீங்களா வந்துட்டா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நாங்கள் செக்யூரிட்டி தரோம் அப்படிலாம் சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபரை அன்றைய கனடாவினுடைய அன்றைய தலைவராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு, உதறி தள்ளிவிட்டார். இப்போ புது தலைவர்லாம் வந்துட்டாங்க. இப்போ கனடா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கனடா நாட்டை சார்ந்தவங்க அதிகமான நபர்கள் இப்போது அமெரிக்காவுக்கு போகிறதே கிடையாது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. The old relationship we had with the United States based on deepening integration of our economies and tight security and military cooperations is over. கிட்டத்தட்ட ஃப்ளைட் புக்கிங் அப்படிங்கிறது மட்டுமே 75% குறைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்போ இரண்டு நாட்டு உறவில் இது ஒரு பெரிய விரிசல். நார்மல் விரிசல்லாம் கிடையாது, பெரிய அளவு விரிசல் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதுலேருந்து இஸ்ரேல் ஹமாஸ் போரினுடைய அப்டேட் வர நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் அமெரிக்காவினுடைய செயல்பாடு, அமெரிக்காவினுடைய மீடியேட்டர் ரோல் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் வரும் காலம் அமெரிக்காவில் கொஞ்சம் சிக்கல் நிறைந்த காலமாகத்தான் இருக்க போகிறது. மகா அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், எலன் மஸ்க் அவர்கள்லாம் ஈடுபட்டு இருக்கும்போது உலகத்தில் பல செயற்கையான பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்றன என்று பல நபர்கள் சொல்வதை இப்போது நம்மளால் புறம் தள்ள முடியாது. ஸோ என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் இல்லாட்டி இஸ்ரேல் ஹமாஸ் இந்த யுத்தம் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக ஜிபிஎஸ்ஸினுடைய வேலை. இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது அமெரிக்காவினுடைய சேட்டலைட், அந்த சேட்டலைட் வழியாக நமக்கு இந்த நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற இடத்தை துல்லியமாக கணக்கீடு செய்து நம்ம டிவைஸ் காண்பித்து தருகிறது. இப்போ வேளச்சேரியில் இருக்கியா, திருப்பதியில் இருக்கியா, திருநெல்வேலியில் இருக்கியா, எங்கே போகணும், இந்த ஷார்ட்கட் இருக்குது, இந்த ரூட் இருக்குது, இந்த ரோடு க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இங்கே இவ்வளோ டோல்கேட் இருக்குது இப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் நமக்கு அது தந்துடுது. அப்படி அக்யூரேட்டான சில இன்ஃபர்மேஷன் நம்ம ஜிபிஎஸ் வழியாக எடுத்துகிட்டு இருக்கும்போது யுத்தங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் அதிகமாகிட்டே இருக்கின்றன. சிரியாவில் யுத்தம் நின்னுது அப்படின்னு சொன்னாங்க, இப்போ மறுபடியும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் நின்னது அப்படின்னு சொன்னாங்க, இப்போ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் 30 நாள் சீஸ்ஃபயர்னு சொன்னாங்க, இப்போது பெரிய அளவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யுத்தங்கள் வந்துட்டு இருக்கும்போது சேட்டலைட்டை எவனாவது தாக்கிட்டானா ஜிபிஎஸ் கிடைக்காம போயிருமே, அப்படின்னா பறந்துட்டு இருக்கக்கூடிய விமானங்கள், ட்ரோன்ஸ் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. க்ளோனஸ் இருக்குது, பைடோ இருக்குது, நம்ம ஊரில் ஐஎன்ஆர்எஸ் இருக்குது, நம்ம ஊர் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இப்படி நிறைய நேவிகேஷன் சிஸ்டம் இருந்தாலுமே இது எல்லாமே சேட்டலைட்டை நம்பி தானே இருக்குது. சேட்டலைட்டை பெரிய அளவில் எல்லாருமே அழிச்சிட்டாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு மின்காந்த புயல் வந்துருச்சு, சேட்டலைட் எல்லாம் டம்முன்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு இன்னைக்கு மேக்ஸார் நிறுவனம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். யாருமே அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம், இப்படி யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படின்னா அந்த மேக்ஸார் நிறுவனம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரஷ்யா உக்ரைன் போர் வரும்போது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை இனிமேல் நாங்கள் உக்ரைனுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினார். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை விட நாங்கள் இந்த மாதிரியான மேப் எதுவுமே தரமாட்டோம், மேக்ஸாரனுடைய அந்த மேப் எதுவுமே உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மேக்ஸானுடைய அந்த மேப் கிடைச்சாதான் உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கு ரஷ்யாவினுடைய இராணுவம் எங்கே வந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனில் எந்த மாதிரியான ஆயுதங்கள் இருந்துட்டு இருக்கு, அவங்களுடைய மூவ்மெண்ட் எப்படி எந்த டைரக்ஷனில் எவ்வளோ நேரத்தில் மாறுபட்டு கொண்டிருக்கிறது, அவங்களுடைய வியூகங்கள் என்ன, அவங்க அடுத்ததாக என்ன செய்வாங்க அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன்லாம் இந்த உக்ரைன் இராணுவ வீரர்களால் செய்ய முடியும். ஸோ அமெரிக்காவினுடைய மேக்ஸார் நிறுவனத்தினுடைய இந்த மேப் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாட்களே, ஓரிரு நாட்களே உக்ரைனுக்கு பெரிய தோல்வி, கர்ஸ்க் ரீஜன்லாம் ஏற்படுது. இல்லை அது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைக்காதது தான் அப்படின்னு சொன்னாலுமே அங்கே உண்மை என்னென்னா இது எல்லாமே ரிலே பண்ணியிருந்தது இந்த மேப்பை வச்சு தான். ஸோ அந்த மேக்ஸார் அப்படிங்கிற நிறுவனம்
இந்த மாதிரியான ஆயுதங்கள் இல்லாட்டி ஒட்டுமொத்தமான இராணுவம் அப்படின்னு சொல்கிறதுல அவ்வளோ அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திடம் இந்த பூமியினுடைய என்டையர் ஒரு 80 to 90% ஒரு இடத்த கொடுத்தீங்கன்னா அந்த இடத்தினுடைய இமேஜ் அவங்கள்ட்ட இருக்கும், அவங்களுடைய டேட்டா பேஸில் இருக்கும். கிட்டத்தட்ட 90 மில்லியன் + சதுர கிலோமீட்டருனுடைய அந்த ஒட்டுமொத்தமான டெரைன் டேட்டா அப்படிங்கிறது 3D டெரைன் டேட்டா அப்படிங்கிறது இந்த மேக்ஸார் நிறுவனத்திடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 90 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இது டெரைன் டேட்டா. இந்த டெரைன் டேட்டாவை இவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு இமேஜ் கொடுக்கப்படுது. அந்த இமேஜை உங்களால் ஜூம் பண்ணிலாம் பார்க்க முடியும். அந்த இமேஜில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது மார்க் பண்ணிக்கோங்க. நேராக உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிற வழியை உங்களால் அந்த இமேஜ் வழியாக என்ன செய்ய முடியும், அப்படியே வரைய முடியும். இதை தானே ஜிபிஎஸ் பண்ணுது. அப்படின்னா ஜிபிஎஸ்க்கு தேவை சேட்டலைட், அந்த கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு இமேஜ் கிடைச்ச பிறகு உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் வேணுமா? வேண்டாம். அந்த இமேஜ் மட்டும் இருந்தால் போதும். ஒவ்வொரு இடமும் போகும்போது அங்கே குறுக்கு சந்து வருதா, அந்த குறுக்கு சந்தில் ஒரு கடை இருக்கா, அந்த கடை இந்த இமேஜில் இருக்கா, அந்த பக்கமாக போகும்போது இந்த கடை இந்த இமேஜில் இருக்கா, அங்கே ஒரு ஏடிஎம் இருக்கா, இந்த இமேஜில் இருக்கா, செக் பண்ணி நம்ம பாட்டுக்கு நம்ம நேவிகேஷனை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை யார் உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டால் மேக்ஸார் நிறுவனம். உங்களுக்கு கம்யூனிகேஷனே வேண்டாம், எங்ககிட்ட டேட்டா பேஸ் இருக்குது, அந்த டேட்டா பேஸை நீங்கள் லோட் பண்ணிட்டா போதும். அதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சி அதை மார்க் பண்ண பிறகு அதில் எங்ககிட்ட இருக்கக்கூடிய இமேஜஸை அது என்ன செய்யும், சோட் பண்ணி உங்களுக்கான ஷார்ட்டஸ்ட் பாத் எல்லாமே காண்பித்து தரும். இந்த டெக்னாலஜி வருங்காலத்தில் ட்ரோன்லேருந்து எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம். ஒருவேளை ஜிபிஎஸ் கம்யூனிகேஷன் இல்லாமல் போனால் கூட இந்த இமேஜஸை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அக்யூரேட்டாக உங்களால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸார் நிறுவனம். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு! இதெல்லாம் முதலே இருக்குது, ஆனால் அது அக்யூரேசி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருந்துச்சு. பட் இந்த மேக்ஸார் நிறுவனத்தினுடைய அக்யூரேசி ரொம்பவே ஹை லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது இது ரொம்ப புதுமையான செய்தி தான். இதை நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம், என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய டீச்சர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு இதை சொல்லுங்கள். மேக்ஸார் நிறுவனத்தினுடைய புதிய ஒரு கண்டுபிடித்தல், அதுலேயும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேரினுடைய பெயர் ராப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 வார்த்தை மட்டும் அவங்கக்கிட்ட போட்டுருங்க. மேக்ஸார் ராப்டர் என்னப்பா செய்து கொஞ்சம் படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க தேடுவாங்க. அவங்க தேடும்போது அந்த டெக்னாலஜி பற்றி அவங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஐடியா தாங்க நம்மகிட்ட இல்லாமல் போகுது, நம்ம மாணவ மாணவிகள்கிட்ட இல்லாமல் போகுது. அதை கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வேறு லெவல் ஜென்ரேஷனாக மாறிடும். அப்போது இந்த மேக்ஸார் நிறுவனத்தினுடைய இந்த கண்டுபிடிப்பை அமெரிக்கா பல நாடுகளுக்கு இனிமேல் விற்பதற்கோ இல்லாட்டி மேக்ஸார் நிறுவனமே ஒரு தனியார் நிறுவனம் தான், அவங்க இதை கோடிக்கணக்கான லாபத்துக்கு விற்றுருவாங்க. பட் மிலிட்ரி அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக அமெரிக்கா என்ன செய்வாங்க, இதை பல்காக வாங்கி இதில் ஹை டெஃபினிஷன் இமேஜஸ், அதில் வெக்டார் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி இதையும் பாகுபாடு செஞ்சு ஏகப்பட்ட புது புது கண்டுபிடிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்னப்பா உலக நாடுகள்லாம் இவ்வளோ கண்டுபிடிப்புகள் செஞ்சுட்டு இருக்காங்க, இந்தியா எதுவுமே கண்டுபிடிக்கலான்னு கேட்டால் ஏங்க பிப்ரவரி மாதம் ஒரு செய்தி, போன மாதம் ஒரு செய்தி வந்துருந்துச்சு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மனிதன் வாரான். அந்த மனிதன் நம்முடைய நாட்டுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஒரு மிசைலை ஒரு துப்பாக்கியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளடக்கிய ஒரு துப்பாக்கி. முடிவுகள் எப்படி தெரியுமா எடுக்கும், அவன் ஒரு தீவிரவாதி தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா 10 மில்லி செகண்டில் இது ஃபயர் பண்ணிடும் அவனை நோக்கி. 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் அக்யூரேட்டாக அவனை போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 10 மில்லி செகண்ட், இதுங்கிறது ஒரு செகண்டு. இதுங்கிறதுக்குள்ளே அந்த 10 மில்லி செகண்டு அதுக்குள்ளே ஒருத்தனை அடிக்கிறதுக்கான ஒரு வேலையை நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் உதவியுடன் இந்தியாவினுடைய இராணுவம் தயாரித்து வருகிறது என்பது உங்களுக்கு இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி தான். நாமளும் நிறைய கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன அதை பற்றி வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாததுனால நம்முடைய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. சரி, குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நாமும் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் குவாலிட்டிக்கு வந்துட்டு தான் இருக்கோம். பட் நம்முடைய மனிதர்கள் எப்படி மென்டாலிட்டி அப்படின்னா அதிகமாக குவாலிட்டி வேண்டாம், நமக்கு தேவையான வேலையை அது செஞ்சால் போதும் அப்படிங்கிறதுனால தான் இந்தியாவினுடைய ப்ராடக்ட்டில் குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியும். அதே ப்ராடக்ட் நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோன்னா அங்கே மக்கள் தொகை கம்மி, அவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய தனிநபர் வருமானம் அதிகம், அவங்க எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்தது மாதிரி இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகுது என்பதும் நாம் இங்கே மனசில் வைக்க வேண்டியது தான். அடுத்தா இன்னைக்கு ரஷ்யா ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அவங்களுடைய ஜெரான் 2 அப்படிங்கிற அந்த ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய என்டையர் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி இப்போ ஒரு எனர்ஜி சீஸ்ஃபயரும் அந்த பிளாக் சீ சீஸ்ஃபயரும் உருவானது நமக்கு தெரியும்.
ஆனாலும் இன்னைக்கு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்காங்க, எங்கள் நாட்டின் மீது, எங்கள் நாட்டினுடைய எனர்ஜி செக்டார் மேலே சீஸ்ஃபயர் உருவான பிறகு ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பட் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எனர்ஜி செக்டார் மேலே தாக்குதல் நடத்தலை, அங்கே இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள், அவங்களுடைய ஆயுதங்கள் இருந்துச்சு, அந்த ஆயுத கிடங்கு மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்ல, இல்லை ரஷ்யா சொல்கிறது போய் அப்படின்னு சொல்லி உக்ரைன் வாதாட, இப்போ இதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்படி ஈடுபட போகிறார், அவருடைய முடிவை எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு $1 மில்லியன் கேள்விதான். நாட்டோ, அமெரிக்காவினுடைய 4 இராணுவ வீரர்கள் லாத்வியாவில் காணாமல் போனாங்க அப்படின்னு சொன்னாங்க, இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. பட் இது எதுவுமே கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது, அன்அஃபிஷியல் தான் அப்படின்னு சொல்லி நாட்டோ அதை மறுத்திருக்கிறது. யூரோப்புக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வார் ரஷ்யாவுக்கு எதிராக செய்கிறதுக்கான அந்த பணம் இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் இன்று ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஒரு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான். அதனால தான் அது உண்மையாக இருக்க 100% வாய்ப்புகள் இருப்பதை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் புரிந்து கொள்வார்கள். ஸோ நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.